வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். நம்மள எத்தனை பேர் இந்த Truecaller அப்ளிகேஷன் யூஸ் பண்றோம்? ஸ்பாம் கால்ஸ் இல்ல உங்களுக்கு தெரியாதவங்க யாராச்சும் கால் பண்ணாங்கன்னா அவங்களுடைய காலர் ஐடி இதெல்லாம் டிடெக்ட் பண்றதுக்காக நம்ம Truecaller நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். குறிப்பா அவங்க புதுசா லான்ச் பண்ணியிருக்கிற ஒரு ஃபீச்சர் பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். SMS ஸ்பாம் ப்ரொடெக்ஷன் பிளஸ் ஃப்ராட் டிடெக்ஷன். பட் இந்த வீடியோவை நீங்க கண்டினியூ பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஸ்பாம் கால் எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கோ அதே மாதிரி தான் ஸ்பாம் எஸ்எம்எஸும். ஸ்பாம் எஸ்எம்எஸ் கூட இரிட்டேட்டிங்னு சொல்லிட்டு நம்ம விட்டுடலாம். ஆனால் அந்த எஸ்எம்எஸில் ஃப்ராடுக்கான மெசேஜ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய காசு நம்மளுடைய டேட்டாலாம் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எங்கள் மொபைல் ஃபோன் கூட ஹேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு சிஸ்டம் தான், ஒரு ஃபீச்சர் தான் இவங்க Truecallerல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சரை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு Truecaller டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. இப்பொழுதைக்கு நான் பேசக்கூடிய இந்த புது ஃபீச்சர் வந்து ஆண்ட்ராய்டில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது, ஐஃபோனுக்கு இன்னும் வரலை. ஸோ இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணியிருக்க அப்புறமா உங்களுடைய டிஃபால்ட் எஸ்எம்எஸ் அப்ளிகேஷனை நீங்கள் Truecallerல நீங்கள் செட் பண்ணிடும். இந்த விஷயத்தை நான் சொன்ன உடனே உங்களில் நிறைய பேருக்கு வரக்கூடிய டவுட்டு ப்ரைவசி. எனக்கு வந்து அதே மாதிரி தான். ஸோ நானும் முதல்ல அந்த டிஃபால்ட் எஸ்எம்எஸ் அப்ளிகேஷன் இஸ் Truecaller அப்படின்னு செட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1-2 தடவை யோசித்தேன். நம்மளுடைய டேட்டாலாம் பாதுகாப்பாக இருக்குமா, நம்மளுடைய பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் எஸ்எம்எஸ்ல மோஸ்ட்லி வருது, அது பாதுகாப்பாக இருக்குமா, நம்ம எந்த இ-காமர்ஸ் சைட்டில் என்ன வாங்குகிறோம் அப்படிங்கிறது இவங்களுக்குலாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அப்புறம் அதுக்கேற்றப்பல மார்க்கெட்டிங் பண்ணி நம்மளை கொண்டுருவாங்களே அப்படிங்கிற ஒரு பயமும் எனக்கு இருந்தது. பட் உலகில் போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலர் எஸ்எம்எஸ் ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி ஆஃப்லைன். அதாவது உங்களுடைய இன்டர்நெட், உங்கள் மொபைல் ஃபோனில் இன்டர்நெட் இல்லாமல் கூட இந்த ஃபீச்சர் தாராளமாக ஒர்க் ஆகும். அவங்க எடுக்கக்கூடிய எந்த டேட்டாவுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோன்லேருந்து வெளியே போகாது, எல்லாமே உங்கள் மொபைல் ஃபோனுக்குள்ளேயே இருக்குது. உங்கள் மொபைல் ஃபோனுக்குள்ளே வரக்கூடிய மெசேஜை அவங்க ஸ்கேன் பண்ணி அந்த எஸ்எம்எஸ்ல கொஞ்சம் எம்எல், அதாவது மெஷின் லேர்னிங் அல்காரிதம்லாம் அப்ளை பண்ணி இது வந்து ஸ்பாமா இல்லை ஃப்ராடா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த ஃபீச்சர் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு எஸ்எம்எஸ் உடைய கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் எஸ்எம்எஸ் இஸ் 100% secure. Truecaller never uses this information. Everything is processed and stored in your phone. அப்படிங்கிறத ஒவ்வொரு எஸ்எம்எஸ்க்கும் அவங்க தெரியப்படுத்திட்டே இருக்காங்க. இப்படி நீங்கள் செட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா அந்த மெசேஜை ரீட் பண்ணும். சப்போஸ் அது ஒரு டெலிவரி எஸ்எம்எஸ் இல்லாட்டி ஒரு பேங்க் எஸ்எம்எஸ்னா அது ஒன்றும் உங்களுக்கு சொல்லாது. பட் சப்போஸ் அதில் வந்து ஸ்பாமுக்கான அறிகுறிகள் ஏதாச்சும் இருந்துச்சு, இல்லை இது வந்து ஒரு ஃப்ராடுக்கான அறிகுறிகள் ஏதாச்சும் இருந்துச்சு, இதில் சந்தேகப்படும்படியான லிங்க் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக உங்களுக்கு அலர்ட் பண்ணிடும். தம்பி இதை கிளிக் பண்ணிடாத, உஷாரையா உஷாரு, திருட்டு பைய உஷாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அலர்ட் பண்ணிடும். அதுக்கப்புறமா அந்த ஸ்பாம் மெசேஜை நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணிடலாம். அதை நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. இது ரியல் டைமாக ஒர்க் ஆகுது. சப்போஸ் உங்களுக்கு ஒரு புது மெசேஜ் வருது, அந்த மெசேஜ் வந்து அது ஸ்பாம்னு சொல்லலை, நீங்களா வந்து அதை மார்க் பண்ணணும் ஸ்பாம் அப்படின்னா கூட நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். மார்க் பண்ணி வச்சுட்டு இந்த நீங்கள் மார்க் பண்ண விஷயங்கள் இல்லை உங்களுக்கு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இல்லை மார்க் பண்ண விஷயத்தை நீங்கள் Truecallerக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா, கம்யூனிட்டிக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும் அப்படின்னா கூட நீங்கள் தெரியப்படுத்தலாம். இது வந்து கம்ப்ளீட்லி உங்களுடைய சொந்த விருப்பம். அது இன்டர்நெட்டை எனேபிள் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணால் உண்டு. இன்டர்நெட்டை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் எஸ்எம்எஸ் யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பாம் டிடெக்ஷன் மட்டும் ஒர்க் ஆகும். இல்லை உங்கள் டேட்டா வந்து எங்கேயுமே வெளியே போகாமல் பத்திரமா உள்ளே இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய ப்ராமிஸ். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த எஸ்எம்எஸ் ஸ்பாம் பிளஸ் இந்த ஃப்ராட் டிடெக்ஷன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுசாக அவங்க லான்ச் பண்ணியிருக்கிற ஃபீச்சர். யூஸ் பண்ணி பாருங்க, ஒரு ட்ரை கொடுத்து பாருங்க. ஸோ உங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக இதில் வந்து Truecallerல உங்களுக்கு ஃப்ரீ அப்ளிகேஷனும் இருக்கு, பெய்டு அப்ளிகேஷனும் இருக்கு. நான் யூஸ் பண்றது பூராமே ஃப்ரீ அப்ளிகேஷன் தான். பட் இந்த ஃப்ரீ அப்ளிகேஷன்ல ஒரு விஷயம் என்னன்னா எக்கச்சக்கமா ஆட்ஸ் வருது. அது ஒண்ணுதான் அவங்க சம்பாதிக்கிற வழி. இல்ல நான் எனக்கு இந்த ஆட்ஸ் கம்ப்ளீட்டா பிடிக்கல அப்படின்னா நீங்க பெய்டு அப்ளிகேஷன் கூட நீங்க மாறிக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க Truecallerனுடைய அப்ளிகேஷனை யூஸ் பண்றீங்களா? அவங்களுடைய எஸ்எம்எஸ் அப்ளிகேஷன்ஸை இதுக்கு முன்னாடி தொடர்ந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கறத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல உங்களுடைய நண்பர்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு கூட நீங்க ஃபார்வர்ட் பண்ணலாம். அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.